குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கடைசியில் அவ்வளோ பேர்லாம் ஒன்றும் வந்ததா தெரியல. 50 பஸ் வருது, 200 பஸ், 200 காரு, 600 கார்லாம் சொன்னார். ரோட்டில் 200 பஸ் போச்சு, 600 கார் போச்சு. இவங்களுக்கு போச்சான்னு தெரியல. ஆனால் இவருக்கு சம்மந்தம் இருக்கிறதுக்காக நமக்கு தெரியல. அவர் எடப்பாடி வந்து துரோகிகள் எல்லாம் வெளியேறி விட்டார்கள், இப்பொழுது கட்சி சுத்தமாகி விட்டது. ஒவ்வொரு வாரம் அதை சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப சுத்தமாகிட்டே வருது. போகிற போக்கு பார்த்தா அது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது எடப்பாடியார் முன்னேற்ற கழகம்னு மாற்றுற அளவுக்கு அவரும் அவர் பையன் அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க போட்டிருக்கு. ஏன்னா தில் பாலாஜியும் அப்படி ஒன்றும் பெரிய உத்தமர்னு நம்ம சொல்லலை. இந்த பக்கமும் நிறைய விஷயங்கள் இடிக்குது. 50-60 பேரையா வந்து ஆளுக்கு 35 கோடி கொடுத்து வாங்க முடியும்? பணம் திமுக இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பேர் வர இது. சார், இன்னொரு விஷயம், வைகோ வந்து மிகவும் ஏதோ காமெடியான விஷயம் பேச போகிறீங்கன்னு நினைக்கிறேன். விளையாட்டு செய்திகள் கிடையாது இல்லை சார். இப்போது இன்னொரு விஷயம், இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு 2 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும்னு சொல்கிறாரு. என்ன காரணம் சார்? இல்லை, அப்படி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது. அதற்கான ஏற்பாடுகளில் அவர் இறங்கி இருக்கிறாரோ? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இன்று மகாபலிபுரத்தில் மாபெரும் இணைப்பு விழா, கிட்டத்தட்ட வந்து விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேரும் சேர்ந்து இன்று விழாவை நடத்தியிருக்கிறாங்க. பட் எல்லாருக்கும் கேட்பது என்னென்னா, சார் எல்லா நிகழ்ச்சியெலாம் கரெக்டு, ஓகே, பாதி சேரில் கூட்டம் இல்லை, காலியாகி போயிட்டாங்கலாம் ஒரு சொல்லப்பட்டது. விஜயபாஸ்கர் பல்வேறு காரணங்கள்லாம் சொன்னார். பட் இருந்தாலும் விஜய் ஏன் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என்ன சார் பார்க்குறீங்க? ஏற்கனவே வந்து இவ்வளோ நாள் அவர் தள்ளி போட்டது விஜயபாஸ்கர், அதாவது விராலிமலை விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அவர் ராஜினாமா பண்ணி பல நாட்கள் ஆச்சு. அப்போவே அவர் தாவேகால வந்து இணையணும்னு இருந்தார். கரூர் விஜயபாஸ்கர் தான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக பண்ணார். நடுவில் ஒரு 10 நாள் 12 நாள் வித்தியாசம். ஏன் வந்து அவர் வந்து புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் விஜய் முன்னிலையில், முதல்வர் விஜய் முன்னிலையில் தான், அவர் சீனியர் ஒரு அமைச்சரில் 2 விஜயபாஸ்கருக்குள்ளேயும் பார்க்க போனால் அவர் சீனியராக கருதப்பட்டவர் அந்த ஹிரார்க்கியில் அதிமுக அமைச்சரவை இருந்தபோது. அந்த மாதிரி வரும்பொழுது விஜய் அவர்களுடைய முன்னிலையில் தான் நான் இணைவேன் ரொம்ப பிடிவாதம் முடித்ததாகவும், அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒரு ஆனந்த், அவர் புஷி ஆனந்த் அவர்களுடைய அமைச்சர், அவர் நம்பர் 2, அவர் முன்னிலையில் இணைங்கன்னு சொன்னதாகவும், அவர் அதை கொஞ்சம் தயக்கம் காட்டினதாகவும், அதுக்கப்புறம் ஃபைனலாக இப்போ வந்து அந்த டேட், ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி அவர் இணையறதா ஒரு தேதி குறிப்பிடப்பட்டது. அதுலேருந்து தள்ளி இன்றைக்கி 2ஆம் தேதியா இன்றைக்கி வந்தது. காரணம், அவருக்கு ஒரு ஆறுதலாக நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், புஷி ஆனந்த் தலைமையில் நீங்கள் இணைஞ்சிருங்க, நீங்கள் ஏதோ 10,000 பேர் 15,000 பேர்லாம் சொன்னார். கடைசியில் அவ்வளோ பேர்லாம் ஒன்றும் வந்ததா தெரியல. 50 பஸ் வருது, 200 பஸ், 200 காரு, 600 கார்லாம் சொன்னார். ரோட்டில் 200 பஸ் போச்சு, 600 கார் போச்சு. இவங்களுக்கு போச்சான்னு தெரியல. ஆனால் இவருக்கு சம்மந்தம் இருக்கிறதுக்காக நமக்கு தெரியல. சரி, ரைட்டு, பரவாயில்ல, வந்தார். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் முதல்ல அது இணைஞ்சிருங்க, இணைஞ்சதுக்கப்புறம் ஒரு தேதியில் 1 நாள் 2 நாளில் 2 விஜயபாஸ்கரும் மட்டும், ஏன்னா வந்து முன்னாள் அமைச்சர்கள் இதில் வந்து MS ஆனந்தன், அப்புறம் அந்த அம்மா வளர்மதி, அதாவது திருச்சி வளர்மதி, எஸ் வளர்மதி, நம்ம ஸ்ரீரங்கம் வளர்மதி, இவங்க உட்பட இப்போ ஒரு கிட்டத்தட்ட 190 பேர் இதுவே வந்திருக்கு, லிஸ்ட்டே வந்திருக்கு. முன்னாள் நிர்வாகிகள் அதிமுக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இவ்வளோ பேரையும் முதல்வர் பார்க்க மாட்டார். இந்த அநேகமாக 2 விஜயபாஸ்கர் மட்டும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஞ்சி போனால் அந்த முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் கூட இலவச இணைப்பாக ஒட்டி கொள்ளலாம், முதல்வர் ஒத்துக்கொண்டால். தனியாக அவர்களை ஒரு சந்திப்பு, ஒரு 5 நிமிட சந்திப்பு வந்து ஏற்பாடு பண்ணால் அவருடைய திருப்திக்காக. இப்போ கேள்வி வந்து 10,000 பேர் 15,000 பேர்னு சொன்னாங்க. அவர் எடப்பாடி வந்து துரோகிகள் எல்லாம் வெளியேறி விட்டார்கள், இப்பொழுது கட்சி சுத்தமாகி விட்டது. ஒவ்வொரு வாரம் அதை சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப சுத்தமாகிட்டே வருது. இப்போ கடைசியில் சுத்தமாக இல்லாமல் போயிடுமா? சுத்தமாக போயிடும் போல இருக்குது. அந்த மாதிரி வந்து சுத்தம்னா அது எவ்வளோ சுத்தம்ன்றது தெரியல. போகிற போக்கு பார்த்தா அது வந்து
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்றது எடப்பாடியார் முன்னேற்ற கழகம்னு மாற்றுற அளவுக்கு அவரும் அவர் பையன் அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க போல் இருக்கு. ஏன்னா வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர்களும் தனியாக வந்து 4 நாள் முன்னால் அவருடைய ஆதரவாளர்களை வைத்து ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அதில் அதிமுக சின்னம் கொடியெல்லாம் இல்லாமல் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அறிக்கை வந்து, அதாவது எடப்பாடி தலைமை சில தவறுகளை செய்து விட்டது, அதெல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் கட்சி இப்படி ஆயிருக்காதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த பக்கம் சட்டமன்றத்தில் வந்து அவர் சட்டமன்றத்திலேருந்து வெளியேறின போது அந்த காவிரி விஷயத்தில் இவர் தலைமையாக ஒரு 4 பேர் போல, இவர் லீமா ரோஸு அப்புறம் நத்த விஸ்வநாதெல்லாம் போல. உடனே அவர் வந்து ஏதோ ஒரு பதவியெலாம் கொடுத்தாரு, இது மாதிரி எம்ஜிஆர் மன்ற பதவி அது இதெல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் வேணால் எனக்கு மறுபடியும் மாவட்ட செயலாளர் கொடுன்னு கேட்குறாரு. வேலுமணி மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீக்கினாங்களோ. ஆனால் அவங்களுக்கு பதில் இப்போது வேலுமணிக்கு அந்த பக்கம் சேமா வெளிச்சமியை போட்டாங்க, சிவி சண்முகத்துக்கு பதிலாக பசுபதியை போட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து இப்போ திடீர்னு வந்து ஒரு மாதம் கொடுத்துட்டு, ஒரு மாதம் அந்த பதவியை கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பதவியிலேருந்து எடுத்தால் அவங்க இப்போ தாவேக்காவுக்கு போயிடுவாங்க. ஆமாம். இப்போ யாரை வச்சுக்கிறது, யாரை அனுப்புறது, இல்லை எல்லாருமே போயிடுவாங்களா இப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் எடப்பாடி இருக்கார். இதுக்கு நடுவில் அவர் அப்படியே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டுருக்காரு, கட்சி சுத்தமாகிட்டே வருது, நாங்கள் முழுசாக வந்து ஃபுல்லாக கழுவி விட்டு தான் நாங்கள் முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனா வேறு என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக அநேகமாக மொத்தமாக இங்கே வந்து விட்டது, மொத்தமாக வந்து விட்டதுன்னு சொல்லும்போது இவர் கூட குதிரை பேரத்தில் முதல் குற்றவாளி முதல்வர் விஜய் தான் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. சொல்லாமல் என்ன பண்ணுவார், அவருக்கு இருந்த ஒரே எம்எல்ஏ கண்ணே கண்ணு போயிட்டாரு, அதையும் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல. கட்சி தாவல் தடை சட்டமே வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வருத்தத்தில் அவர் வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் குதிரை பேரன்னு சொல்லும்போது தான் இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் தாவேக்கா எம்எல்ஏவே குதிரை பேரம் வச்சு பேச வச்சாங்க சார் அப்படின்னு திருநாவுக்கரசு யூடியூபர் எல்லாம் பேசியிருக்காங்க, 35 கோடி ரூபா பேரம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் சார் பேரம் பேசுவாங்க. இல்லை அதுதான் கொஞ்சம் அந்த இடத்துல ஏதோ இடிக்குது. ஒரு யூடியூபரை வச்சு, ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த யூடியூபர் வந்து நேரடியாக அந்த இளையராஜா என்கிற எம்எல்ஏ, ஊத்தங்கர எம்எல்ஏ, அவர் தனி தொகுதியில் நின்று ஜெயித்தவர், அவர்கிட்ட பேசி 35 கோடி தரோம், அதுவும் கட்சியை விட்டு வெளியில் தாவேகாவுக்கு வாங்கன்னு கூப்பிடலையாம். இது காவல்துறை சொல்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம். நாங்கன்னா யார், திமுகவாக தான் இருக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜிக்கும் அவர் தம்பிக்கும் இதில் தொடர்பு இருக்குன்னா அப்போ திமுக அதான அர்த்தம். ஆமாம். அப்போ வந்து அப்படி கொண்டு வர போகிறோன்னா சபாநாயகருக்கு எதிராக ஒரு ஓட்டு போடுறதுக்கு வந்து 35 கோடியா, அதுவும் தாவேகால முதல்ல எம்எல்ஏ ஆகிற ஒரு ஜூனியர் அதாவது பிரபலமாகாத ஒருவருக்கு 35 கோடி. எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ரேட் இருக்குல்ல, லஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுன்னா இவ்வளோ ரூபா, இதுவாக இருந்தால் ஒரு லைசன்ஸாக இருந்தால் இவ்வளோ, ஒன்றுத்துக்கும் ஒரு 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 ஃபார்மேட், ஒரு டேபிள் இருக்குது. எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு 35 கோடியா? ஏன்னா அப்படியே ஓட்டு போட்டாருன்னா அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து ஒரு விலகணும், திமுகவில் சேர்ந்து என்ன பண்ணுவார், மறுபடியும் இடைத்தேர்தலில் நின்று ஒரு திமுக சார்பில் ஜெயிக்க முடியுமா, இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரியா ஒரு புது எம்எல்ஏ பிரபலமாகாதவர் தொகுதியில் ரொம்ப பெரிய ஒரு பேரை சொன்னால் வந்து தெரிகிற அளவுக்குலாம் தருமபுரி பக்கத்தில் வருதுன்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரியா தருமபுரி பக்கத்துலேயே வருது அந்த ஊத்தங்கரை. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இளையராஜானா யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி உள்ளவருக்கு திமுகவில் 35 கோடி வேஸ்ட் பண்ணுவாங்களா? திமுகவின் வரலாறு அறிந்தவர்கள் அவர்கள் எந்த செலவு செய்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணுவாங்க. திமுகவில் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் வந்து கட்சி ஒருத்தர் வந்து அங்கேருந்து தூக்குறது இங்கேருந்து தூக்குறது தான் மாப்பிள்ளை தான் செய்வார். மாப்பிள்ளையுடைய முத்திரையே இல்லை இதில். அப்போ மாப்பிள்ளையோட முத்திரை இல்லைன்னா ஒரு கால் வேறு யாராவது அரை வேக்காடாக இல்லை சார். ஒருவேளை வந்து இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து அந்த 41 பேர் இந்த துயர சம்பவத்தில் கரூரில் அது 10ஆம் தேதி செல்ல இருக்கிறார் என்ற ஒரு செய்தி இருக்குது. முதல்வர் செய்கிறாங்க. அந்த 41 பேருக்கும் யாராவது குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலை தரலாம் அப்படின்ற முடிவும் எடுக்கப்பட்டிருக்கான். ஸோ அந்த கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்வர் வந்து இந்த செந்தில் பாலாஜியோட அந்த செயல்பாட்டில் தான் 41 உயிர்கள் பலியானது. ஸோ அவங்க மேலே அந்த காரணத்தை வைத்து செந்தில் பாலாஜியை இந்த கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி கைது செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்து தான் திமுக சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது லாஜிக்கை பார்த்தா அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. நம்ம இப்படி சொல்கிறதுனால செந்தில் பாலாஜி ஏதோ வந்து அவர் பரம உத்தமர், அதனால் வந்து அவரை கைது செய்யக்கூடாதுன்னோ இல்லை அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு அப்படி சொல்லலை.
ரகுபதி குற்றச்சாட்டு இருக்காரு, அவர் கைது செய்யப்படல. அதாவது விஜய் கரூருக்கு செல்வதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது செய்ய தாவேக அரசு முயற்சி, திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அறிஞர் அண்ணா ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட திரைப்பட நடிகையோட தொடர்பில் இருக்காருன்னு சொல்லி பேசின போது அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார், நானும் முற்றும் துறந்த முனிவன் இல்லை, அடிதாண்டா பற்றி நீரும் இல்லை. நம்ம கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி விஷயத்தில் இதே தான் சொல்கிறோம். இதில் யார் அண்ணா யார் அந்த நடிகைன்னெலாம் என்னை கேட்கக்கூடாது, நான் பொதுவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் முடிவு பண்ணிங்க, இல்லை நேரில் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படி ஒன்றும் பெரிய உத்தமர்னு நம்ம சொல்லலை. இந்த பக்கமும் நிறைய விஷயங்கள் இடிக்குது. ஒரே ஒரு யாரோ ஒரு எம்எல்ஏ வந்து பேர் தெரியாத எம்எல்ஏ சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு, நீங்கள் இப்போ உள்ள திமுக மிச்சம் இருக்கும், அதிமுக மிச்சம் இருக்கும்னா மிச்ச சொச்சம் இருக்கும் எடப்பாடி, அதுலேயும் வந்து வேலுமணிலாம் வந்து நான் இன்னும் அதிமுகவில் இருக்கிறேன்னு சொல்கிறாரே தவிர எந்த பக்கம் ஓட்டு போடுவார்னு தெரியாது. முழு போனதாக இல்லை. ஆமாம், இல்லை எந்த பக்கம் ஓட்டு போடுவார்னு தெரியாது. அந்த மாதிரி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 ஓட்டு வாங்கினா தான் ஒரு தீர்மானம் வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ. அப்படி வரும்போது இவங்களுக்கு ஒரு 60-70 கூட தேராதே, திமுக ப்ளஸ் எடப்பாடி அதிமுக அப்படின்னு வச்சுக்கிட்டா, வேலுமணியெல்லாம் வந்து ஆதரவு விஜய்க்கு தாவேகாவுக்குன்னா 50-60 பேரையா வந்து ஆளுக்கு 35 கோடி கொடுத்து வாங்க முடியும்? பணம் திமுகட்ட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ராக்டிக்கலாக அவ்வளோ பேர் இது இடிக்குது லாஜிக்கு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு அரசியல் ரீதியாக, ஏன்னா போன வாரமே செந்தில் பாலாஜி வீட்டு வாசலில் போலீஸ் குவிஞ்சுதுன்னு சொன்னாங்க, இடி இல்லை மாநில போலீஸு. அப்புறம் அவரை காணுன்னு போயிட்டாங்க. அப்புறம் கேட்டதுக்கு அவர் தம்பியை தேடி போனாங்க, ஏதோ வழக்கு சம்பந்தம், என்ன வழக்குன்றது சொல்லலை அதிகாரப்பூர்வமாக. இப்பொழுதும் வந்து ஒரு இது வரைக்கும் 6 பேரை 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் யூடியூபர் திருநாவுக்கரசு உட்பட. ஆமாம், அதில் யாரோ ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி ஒருத்தர் கூட கைது பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன பத்திரிகை. அவர் என்ன தப்புனார்னா, இந்த அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, காவல்துறை சார்பாக அந்த காவல்துறையில் விசாரித்த போது இல்லை அவர் தான் வந்து அந்த எம்எல்ஏவோட நம்பரை வந்து இந்த யூடியூபருக்கு கொடுத்தாரு. அப்படி கொடுத்துருந்தா அது ஒரு பெரிய குற்றமா? இப்போ வந்து அதாவது அந்த பத்திரிகையாளர் வந்து ஏதாவது தவறு செஞ்சாரா இல்லையா நமக்கு தெரியாது, காவல்துறை விசாரணையில் தான் தெரியும். ஆனால் அந்த நம்பரை, இவருடைய நம்பரை யாரோ இவர் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தால் அதெல்லாம் வந்து ஒரு குற்றமாக எடுத்துக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி என்ன ஏதாவது குற்றம் செய்தாரா என்பது அந்த விசாரணையில் தான் தெரியும். இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்த 41 பேருடைய இழப்புக்கு அங்கே போகும்போது, ஐயா நீதான் காரணம், நீங்கள் அன்றைக்கி ஆறுதல் சொல்லாமல் போயிட்டீங்க, உங்களால் தான் வந்தது அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிம்பத்தை உடைப்பதற்காக இந்த 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமான அந்த செந்தில் பாலாஜி அவரது தம்பி இவங்களெல்லாம் வந்து கைது செய்து விட்டோம், அவர்களுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திமுகவுடைய வாதம் கொஞ்சம் நம்பும்படியாக இருக்குது. ஏன்னு கேட்டால் இங்கே எங்கேயோ லாஜிக் இடிக்குது. 35 கோடி கொடுத்து சபாநாயகரை எப்படி நீங்கள் அப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு 40-50 பேரை வாங்கினா தான் நீங்கள் அது சபாநாயகரை வந்து தோற்கடிக்க முடியும், அதாவது தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில். அப்படியே சபாநாயகரை வந்து நீங்கள் ஜெயசெடி பிரபாகரன் அவர்களை வந்து நம்பிக்கை இல்லைன்னு கொண்டு வந்துட்டா கூட உடனடியாக ஆட்சி கவிழ்ந்து விடாது. அதுக்கப்புறம் ஆட்சி மீது கவர்னர் வந்து நம்பிக்கை தீர்மானம் கேட்பார். நான் சொல்கிறது வந்து ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் மறுபடியும் விஜய் ஆட்சி வந்து போதிய எண்ணிக்கை பெறவில்லை என்றால் நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவார், அதிமுகலேருந்து சொச்சம் அந்த பக்கம் எடப்பாடியை தவிர பாக்கி இருக்காங்களே வேலுமணி, இப்போ சிவி சண்முகமும் அங்கே இருக்கார், ஆனால் இல்லை இங்கே வரல, ஆனால் வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சிவி சண்முகம் வந்தால் அவரோட எப்படி ஒரு 4-5 எம்எல்ஏ வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேசப்படுவது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஒரு ஓட்டெடுப்பு வரும்பொழுது ஒன்றுமே பண்ண வேணாம், அவங்க ஆதரவாகவும் போட வேணாம், எதிர்த்தும் போட வேணாம், வெளிநடப்பு பண்ணால் கூட போதுமே. சரி, இன்னொரு விஷயம், வைகோ வந்து மிகவும் ஏதோ காமெடியான விஷயம் பேச போகிறீங்கன்னு நினைக்கிறேன். விளையாட்டு செய்திகள் கிடையாது, நேர்மையாக. சரி சொல்லுங்கள். இப்போ கூட சொல்லியிருக்காரு வந்து அவங்க 2 பேரும் வந்து
அந்த செந்தில்நாதன், ராஜேந்திரன் 2 பேரும் என் இதயத்தில் குத்திவிட்டார்கள், முதுகில் குத்தவில்லை. நிறைய பேர் என்னை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனால் இவ்வளவு நான் வருத்தப்பட்டது கிடையாது. இந்த விஷயத்துக்கு தான் ரொம்ப வருத்தப்படுறேன். 2 பேரும் ஏமாத்திட்டாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இது வந்து குதிரை பேரெலாம் கிடையாது, பெரிச்சாலி பேரங்க அப்படிலாம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அவர் வந்து இது வாண்டனாக வந்து வண்டியில் ஏறினார். பேசாமல் வந்து இந்த பொதுக்குழுவை கூட்டி அன்றைக்கி கூப்பிட்டு அவங்கள்ட்டெல்லாம் வந்து ராஜினாமா கடிதத்தை வாங்கி ஏதோ கன்வின்ஸ் பண்ணி வாங்கி அதுக்கப்புறம் அறிவிச்சுன்னா பரவாயில்ல. ஒரு 15 நாளைக்கு முன்னாலேயே இப்போ தான் நடிகர் பாக்யராஜ் அவர்கள், இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மறைந்தார். நம்ம நண்பர் கூட. அவருக்கு எதேச்சியாக நம்ம அது பேசும்போது அவர் படத்தை பற்றி பேசுகிறதுனால அவருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தி விட்டு பேசுகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானை முடிச்ச படத்தில் அப்போ தான் ஊர்வசி அறிமுகம்னு நினைக்கிறேன். அதில் வந்து போகும்போது சினிமா கூப்பிட்டு போகிறார் புருஷன் ஒன்று. ரோடு பூரா வரும்போது என் புருஷனோட நான் சினிமாவுக்கு போகிறேன், என் புருஷனோட நான் சினிமாவுக்கு போகிறேன்னு தெரு பூரா கூப்பிட்டே போவாங்க. அதாவது எல்லாருக்கும் அறிவிக்கிறாங்களாம் நாங்கள் சினிமாவுக்கு போகிறேன் புருஷன் கூடன்னு. அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அவர் ஒரு குழந்தையோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது கதை வேறு. ரைட். அந்த மாதிரி முந்தானை முடிச்சு ஊர்வசி கணக்கில் இவர் வந்து வைகோ வந்து 15 நாள் 20 நாள் முன்னாலேயே 27ஆம் தேதி பொதுக்கூட்டத்தை அன்னைக்கு நாங்கள் முடிவு சொல்லுவோம், முடிவு வந்து மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுகவை விமர்சனம் பண்ணி பேசும்போதே எல்லாருக்கும் இந்த முடிவு என்னன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த 2 எம்எல்ஏக்கும் தெரிஞ்சு போச்சு ரிசைன் பண்ண சொல்லணுன்னு. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, அந்த 2 பேர் கேட்டதாக சொல்லப்படும் கேள்வி என்னென்னா, ஐயா எங்களை ரிசைன் பண்ணிவிட்டு தாவேக்கால இடைத்தேர்தல் நிற்க சொல்கிறீங்க, அவங்க ஏற்கனவே 4 பேர் இதுலேருந்து வந்தாங்க அதிமுகலேருந்து, அவங்களுக்கு என்னமோ சீட்டு கொடுக்க போகிறதில்ல, சட்ட சிக்கல் வரும்னு சொல்லி பேசிக்கிறாங்க, எங்களே அந்த மாதிரி டீலில் விட்டா என்ன பண்ணுறது? இல்லை அதெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணார் வெளிப்படையாக. நான் 3/4 மணி நேரம் இவரோட பேசினேன், முதல்வர் விஜயோட. அவங்கள ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், நானே வந்து இடைத்தேர்தலில் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொன்னார். இப்போ ஆர்எஸ் பாரதி என்ன பண்ணார், இதை கோட் பண்ணி வைகோ தான் சாட்சி, குதிரை பேரத்தில் ஈடுபடும் முதல்வர் விஜய் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கவர்னர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறார். அப்போ இவர் தானும் மாட்டி இவரையும் முதல்வர் விஜயையும் ஒரு சிக்கலில் மாட்டி விட்டார். முதல்வர் விஜயை கேட்டால் நான் அப்படி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவார்னு வைங்க. அந்த 2 எம்எல்ஏவும் கேட்ட கேள்வி என்னென்னா, ஐயா எங்களை ரிசைன் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் ரைட்டு, உங்கள் பையன் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே துரை வைகோ வந்து எம்பி ஆனார், அதுவும் திருச்சியில். அப்படி இருக்கும்போது அவரை ஏன் நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லலை? அவரை ரிசைன் பண்ணிட்டு தாவேகால இணைந்தோ இல்லை தாவேகாவோட கூட்டணியை மதிமுகன்னு சொல்லியோ மறுபடியும் வந்து தேர்தலில் நிற்க சொல்லலாமே, இடைத்தேர்தல் பாராளுமன்றத்துக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதுக்கு பயந்து தான் பொதுக்குழுக்கு துரை வைகோவே போல. ஆமாம், ஆராசா கூட கிண்டலாக சொன்னார், அப்பாவும் பையனும் சேர்ந்தா பொதுக்குழு தான் சொன்னார் அவர். ஆனால் அப்பாவும் பையனுமே சேரலை, பையன் போகவே இல்லை. ஏன்னா அவர் துரை வைகோ போனார்னா இந்த 2 எம்எல்ஏல யாராவது ஒருத்தர் வந்தாலோ இல்லை அவங்களுடைய ஆதரவாளர்களோ மற்றவர்களோ நீங்கள் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு வைகோ வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டார். ஆனால் நேற்று தோழமை கட்சியில் வந்து ஒரு மீட்டிங் போட்டார் இவர் நம்ம முதல்வர் விஜய், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில். அந்த மீட்டிங்கில் வந்து மதிமுகவும் கலந்து கொண்டிருக்கு, காங்கிரஸ் கலந்து கொண்டது, விசிகா கலந்து கொண்டது, ஏனோ தெரியவில்லை கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளுமே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் எங்களுடைய ஆதரவு தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவு நீடிக்கும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் காவிரி அந்த மாதிரி பிரச்சனைகளில் எங்களுக்குள்ள கருத்து வித்தியாசங்கள், அதுவும் வந்து நாங்கள் வந்து எங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்போம் அந்த மேகதாடு விஷயத்தில் அந்த மாதிரின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் மொத்தம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் அந்த மீட்டிங் போல். இதில் முதல்வர் விஜய் ஒரு சுவாரஸ்யமான ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்னன்னு சொன்னால், மேலும் சில கட்சிகள் வந்து இணைய போகுது. வேறு கட்சிகள் எங்கே இருக்குன்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா தேமுதிக, அது அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க, பிரேமலதா அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதை தவிர எம்எல்ஏ இருக்கிற கட்சி மனிதநேய மக்கள் கட்சி இருக்கே சார், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் தமிமுன் அன்சாரியோட கட்சி வரதுக்கு தயாராக இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஒரு காலம் அவங்கள சொல்லியிருக்கலாம். பாமகவை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து என்டிஏ அலையன்ஸை விட்டு இப்போதைக்கு வரமாட்டாங்க, அவருக்கு மத்திய அமைச்சர் கொடுக்குறதா ஒரு பேச்சு அடிபடுது. இந்த சமயத்தில் போய் அதை கருத்துக்க விரும்ப மாட்டார். அந்த வகையில் வந்து பாமக வருவதற்கு வாய்ப்பில்லை. 2வது விசிகா இருக்கிற இடத்துல கூட்டணியில் பாமக இருப்பதற்கான பொதுவான வாய்ப்புகள் கிடையாது. அது விசிகா பாருங்கள், அவர் வந்து இனிமேல் தாராளமாக திமுகவை விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா தொண்டர்கள்? அது பரவாயில்ல, ஏற்கனவே வந்துட்டாங்க, அப்புறம் விமர்சிச்சா என்ன தப்பு? அது இப்படி ஒரு சூழ்நிலை ஆமத்தும் குதிரை பேரம் என்பது எல்லா பக்கங்களிலும் நடைபெறுகிறது.
இந்த பக்கம் அதிமுக டு தாவேகா, தாவேகாவிலிருந்து வெளியே உருவுவதற்கு செந்தில் பாலாஜி இந்த கரூர் விஷயம் மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜியிடமும் ஏவாவேலுவிடமும் அசைன்மெண்ட்டுகள் திமுக தலைமையால் கொடுக்கப்பட்டது. ஆளுக்கு 10-12 தாவேகா எம்எல்ஏக்களை அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அதற்கு அவர்கள் முயற்சித்ததால் கூட இந்த செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கையும் ஏவாவேலு மீது சமீபத்தில் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா போன வாரம் ரெய்டு. ஆமாம், அந்த 3.72 கோடி அந்த ரோடு போடாமையே போட்டேன்னு சொன்னேன். அதில் என்ன ஒரு நம்முடைய கேள்வி, அதாவது ஊழல் செய்திருந்தால் நடவடிக்கை. அதுக்கு வந்து ஃபைல் கொடுத்தது எல்லாமே வந்து அதிகாரிகள் தான் சேகர்பாபு கையில் கொடுத்து அவர் வந்து ஏவாவேலு கொடுத்து அவர் ஏவாவேலெல்லாம் உஷாராக மறைச்சிட்டாருன்னு சொன்னாங்களே. அதான் சொன்னாங்க. ஆமாம், இந்த ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் இந்த கான்ட்ராக்ட் இந்த 3.72 கோடிக்கான அந்த வழக்கு, அதாவது புகார் 2022 அறப்போர் இயக்கம் வந்து கொடுத்தது. 2022 திமுக ஆட்சிங்கிறதுனால வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க, ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல. இப்போ வந்து அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு காரணம் இந்த ஏவாவேலு மீது மட்டும்தான், அதாவது 1-2 தான் இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ அதே மாதிரி சிவசங்கர் அவர்கள் போக்குவரத்து அவர் வந்து ஏதோ ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி யாரோ இளஞ்செழின்னு ஒருத்தர் 23 லட்சம், அதில் நமக்கு எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார் அவர். ஆனால் அந்த இளஞ்செழியினோட தாயார் அவங்க ஒரு டீச்சராக, அவங்களுக்கு சிவசங்கரனை வந்து ஏதோ தெரியும்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அந்த இளஞ்செழியன் கைது செய்யப்பட்ட இளஞ்செழியனோட தாயார் 23 லட்சம் வாங்கினார் வேலை வாங்கி தரேன்னு. அவர் வந்து கூட்டின்னு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர் யார்கிட்ட பணம் வாங்கினாரோ அவரை கூப்பிட்டு வந்து சிவசங்கரன்ட்ட அறிமுகப்படுத்தி செக்ரட்டேரியட்லேயே வந்து அறிமுகப்படுத்தி நான் உனக்கு வேலை உனக்கு கட்டாயம் வந்துடும்னு அவர் அஷ்யூர் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞருடைய தாயாருக்கு திருமதி துர்கா ஸ்டாலினையும் உதயநிதியும் தெரியும் அப்படின்னு ஒரு தகவல் பரவுது. ஆனால் வந்து அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு சிவசங்கரனே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாதுன்னு பதில் சொல்லியிருக்காரு. இன்னொரு அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, மொத்தம் 23 லட்சம் வாங்கினதில் சிவசங்கரனுக்கு 7 லட்சம் தான் கொடுத்துருக்காருன்னு. ஆமாம், இது கொஞ்சம் அநியாயம், வஞ்சிக்கப்பட்ட விஷயம் பார்க்கப்படுது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயம் இல்லாத விஷயம். ஒரு அமைச்சருக்கு வந்து 23 வாங்கிட்டு 7 தான் நான் கொடுக்கணும். நீங்கள் 16 கொடுத்துட்டு 7 வச்சுக்கிட்டா அர்த்தம் இருக்குது. இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும், 22 கொடுத்து நீங்கள் 1 வச்சுக்கலாம். அது வச்சுக்கலாம், அதான் நியாயம். அவருக்கு வெறும் 7 லட்சம் கொடுத்துட்டு அப்புறம் வேலை கொடுக்கலன்னு சொன்னால் அது எப்படி கொடுப்பார் அவர்? ஸோ அதே மாதிரி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர், ஆமாம், அது அவருக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்லலாம், அந்த அமைச்சர் அப்பப்போ மறந்துடுறாரு வேறு எதாவது. இல்லை, அவர் பேர் வந்து ராஜீவ், கொஞ்சம் ராஜீவ், ஞாபகம் வந்துருச்சு. அவருக்கே அவர் என்ன துறைன்னு ஞாபகம் இல்லை. ஆமாம், ஸோ அவரை பற்றி பல விஷயங்கள்லாம் வந்து இல்லை, அவர் வந்து அவர் மீது அந்த நம்ம விசிகாலேருந்து விலகி போனார் அவர் பாலாஜி, மாஜி விசிகா பிரமுகர், அவர் விசிகால பொறுப்பில் இருக்காரு சார். இருக்கார் அவர். பட் அவர் ஏதோ பொறுப்பில் இருக்கார், ரைட்டு. ஆமாம், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ராஜீவ் வந்து நிறையா பணம் வாங்குறாரு சுற்றுச்சூழல் துறை, NOC, இந்த பல விஷயங்கள். இவர் பாலாஜி ஹெலிகாப்டருக்கு வாங்கினார்ல, ஹெலிகாப்டரு அந்த பயிற்சி முகாமுக்கு பயிற்சி வகுப்புக்காக வாங்கினார் சம்திங். அதனால பஞ்சாயத்து ஆச்சு அவருக்கு ஆச்சு. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரிகேட் குரூப் வந்து இந்த பள்ளிக்கரணையில் வந்து அந்த சதுப்பு நிலத்தில் காட்டும்போது 2000 கோடி ப்ராஜெக்ட்டுக்கு அந்த அவங்க முருகானந்தம் அவர் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவருடைய மனைவியான சுப்ரியா சாகு அவர்கள் இதில் சுற்றுச்சூழல் துறையில் அவங்க தான் துறை செயலாளராக இருந்தாங்க. அப்போ வந்து NOC வாங்கினாங்கன்றது ஏதோ அதில் வந்து பல 100 கோடிகள் கைமாறினதாக வந்து சொல்லப்பட்டது. அது இப்போ வந்து அந்த அனுமதியே இப்போ ரத்து பண்ணியிருக்கு தாவேக அரசு. இதெல்லாம் இருக்கும் பொழுது மறுபடியும் வந்து ஊழலை ஒழிப்போம்னு சொன்ன அந்த தாவேக அரசில் ராஜீவ் அவர்கள் பணம் வாங்குகிறார் சுற்றுச்சூழலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட இன்றைக்கி காலையில் வந்து செய்தி பார்த்திங்கன்னா, வழக்கறிஞர்கள், அதாவது அரசு வழக்கறிஞர்கள் போஸ்டிங் தாவேக அரசில் போட்டிருக்காங்க. வரிசையாக இப்போது நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது 5 லட்சத்திலிருந்து 30 லட்சம் வரை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களிடம் இந்த பணம் செலுத்தப்பட்டது. அவருக்கு தான் போச்சு. அப்படி பணம் வாங்கிட்டு தான் இந்த போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு ஞான சௌந்தரின்னு ஒரு அம்மா வந்து வழக்கறிஞர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்றுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி அதே மாதிரி ஏற்கனவே வந்த விஷயம் வந்து குவாரிகளில் வந்து ஹைகோர்ட் சொல்லி ஏற்கனவே மூடின 67 குவாரியை வந்து நாங்கள் தான் மூடினோன்னு சொல்லி TK பிரபு சொன்னார்ன்றது மட்டும் இல்லாமல்
டிகே பிரபு வந்து ரொம்ப க்ளீனாக இருப்பார், ஆனால் அவருடைய அப்பா தான் வந்து வசூல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் துரை கருணாநிதியோ நம்ம பேர். அவர் வந்து அமைச்சர் சார்பாக 10 கோடிக்கு மேலே இது வரைக்கும் வசூல் பண்ணிட்டாரு. இந்த குவாரிகள், நீங்கள் குவாரி செயல்படணுன்னா, அதாவது சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளிடம் பணம் வசூல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல, ஆனால் தகவல்கள் எப்படி பரவி கிடைக்கின்றன. தாவேகாவை கேட்டால் இது திமுக ஐடி விங் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. எது உண்மைன்றது விசாரணை ஏதாவது நடைபெற்றால் தெரியும். அப்போது இந்த ஊழல் இல்லாமல் இது வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறது எவ்வளோ தூரம் அது உண்மை என்பது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. அதே சமயத்தில் முதல்வர் அவர்கள் அந்த IAS IPS கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு, சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் நீங்கள் தாவேகான்னு பார்க்க வேணாம், யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுங்க, கலெக்டர் SP நடவடிக்கை எடுங்கள். இது சத்தியமான பேச்சா சம்பிரதாயமான பேச்சா அப்படிங்கிறது தெரியல. நான் வழக்கமாக அப்படி தான், அரசியலில் அப்படி தான் பேசுவாங்க. தவறு செய்பவர்கள் திமுக இருக்கும்போது சொல்லலையா, இந்த பக்கம் ஜாஃபர் சாதிக்கு அவங்களே திமுக அரசு இல்லை திமுகவே அவரை வந்து ஊக்குவிச்சுட்டு அவருக்கு எல்லா விதமான மரியாதைகளும் விருதுகளும் கொடுத்துட்டு, இந்த பக்கம் வந்து ஒரு அப்பாவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் போதை பாதையில் போவேனான், ஊர் பூரா தெரு பூரா கடை போட்டு போதைப் பொருள் விற்றுட்டு இளைஞர்கள் போதை பழக்கம் போகக்கூடாது, போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் அரசியலில் வந்து இந்த பக்கம் ஒன்று பேசுகிறதும் அந்த பக்கம் செயல்பாட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் பேசுவது இந்த வகையான பேச்சா, இல்லை ஒரு கால் இந்த மாதிரி அடிமட்டத்தில் அமைச்சர்களோ அதை தாண்டி அதிகாரிகளோ லஞ்சம் வாங்குவது விஜய் அவர்களுடைய நாலெட்ஜுக்கே வராமல் இருக்கா, அவரளவுக்கு இன்னும் தகவல் போகலையா? அப்படி போகாமல் இருந்தால் அது அவருடைய தவறு. ஏன்னு கேட்டால் எல்லா பக்கத்துலேயும் கண்ணு காதை திறந்து வச்சுக்கணும் ஒரு முதல்வராக இருக்கிறவர். ஏன்னா எப்படியும் வந்து ஒரு சாதாரண நம்ம வந்து ஒரு பத்திரிகை நடத்தும் போதே நம்ம எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் நம்ம கீழே இருக்கிறவங்களாம் எவ்வளோ நேர்மையாக இருப்பாங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா நம்மை பயன்படுத்தி நமது நிறுவனத்தை பயன்படுத்தி யாரும் வந்து தவறு செய்து விடக்கூடாது. அந்த வகையில் தாவேகா பெயரை பயன்படுத்தி இல்லை பதவியை பயன்படுத்தி தனக்கு கீழே உள்ளவர்கள் அமைச்சர்களோ அதிகாரிகளோ யாரும் தப்பு பண்ணாமல் இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது முதல்வருடைய பொறுப்பு. இல்லை சார், இப்போது இன்னொரு விஷயம், இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்கிறாரு 2 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும், 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும்னு சொல்கிறாரு. என்ன காரணம் சார் அது? இல்லை, அப்படி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது, அதற்கான ஏற்பாடுகளில் அவர் இறங்கி இருக்கிறாரோ, திமுக இறங்கி இருக்கிறதோங்கிற சந்தேகம். இப்போ செந்தில் பாலாஜி வந்து அதனால தான் சொன்னோம், நம்ம அவர் முற்றும் துறந்த முனிவர் இல்லைன்னு சொன்னது காரணம். கண்டிப்பாக வந்து நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஏவாவேலுக்கிட்ட ஒரு 10 பேரை வந்து தாவேகாலேருந்து உருவுங்க அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட்டும், இப்போ ஏவாவேலு அவர்களுடைய கரூரில் கூட ஒரு பெரிய கஜானா ஒரு பேங்க் மாதிரி ஒன்று வந்து நடத்துனது வெளியாகி, கரூர் சுரேஷ்னு அவருடைய சிஷ்யர், எங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற ஏவாவேலு கரூரில் வந்து ஒரு பேங்க் மாதிரி ஒரு இதை வச்சு கேஷ் கலெக்ஷன் சென்டர்லாம் ரன் பண்ணுறாருன்னு வந்தது. அப்போது ஏவாவேலு அவர்களிடம் ஒரு 10 பேரும் அசைன்மெண்ட்டும், செந்தில் பாலாஜிக்கிட்ட ஒரு 10 பேர் தாவேகாலேருந்து உருவத்துக்கான அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த செய்தியோடு ஏவாவேலு மீது ஒரு வாரம் முன்னால் ரெய்டு, செந்தில் பாலாஜி மீது இப்போ குற்றச்சாட்டு அவர் வீட்டில் போய் தேடிட்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் பார்க்கும்பொழுது திமுக விஜய், அதாவது முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஏற்பாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வலுக்கத்தான் செய்கிறது, இல்லைன்னு. ஆனால் அங்கே வந்து என்ன கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி தொக்கி நிற்கிறது என்றால், அது குதிரை பேரம் என்றால் அதிமுகலேருந்து இவ்வளோ பேரை நீங்கள் பாட்டில் வந்து வாசகதவு மட்டும் இல்லை, ஜனகதவு எல்லாத்தையும் திறந்து வச்சு வரிசையாக எல்லாரையும் உள்ளே சேர்த்து எல்லா வழியும் கோரையே நீங்கள் மேலே சீலிங்கே திறந்து விட்டீங்களே. அப்படி இருக்கும்பொழுது குதிரை பேரம் அதாவது பணம் மட்டும்தான் குதிரை பேரம்னு இல்லை, ஒரு பதவி கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாலும் அதுவும் ஒரு வகையான ஊழல் தானே. ஆமாம், ஊழலில் பல வகைகள் உண்டு. அந்த வகையில் பதவி கொடுப்பதாக நீங்கள் அப்படியா இருந்தாலும் நமக்கு என்ன புரியலன்னா, இவ்வளோ பேருக்கு எப்படி பதவி கொடுப்பீங்க? ஆமாம், வர ஆள்லாம் சீனியர். இப்போ விஜயபாஸ்கர்லாம் வந்தார்னா அதுக்காக அவர் என்ன இனிமேல் புதுக்கோட்டையில் மேயராவா போடுவீங்க? கரெக்ட், கஷ்டம்தான். ஒரு அமைச்சர் கொடுக்கணும். இப்போ இருக்கிற அமைச்சரில் கொஞ்சம் பேர் அனுப்புவீங்க. அநேகமாக சரத்குமார் எப்போ வேணாலும் அனுப்பப்படலாம் இல்லை? ஆமாம், ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பார்டரில் இருக்குது.
ரெண்டாவது ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது. அதனால் நானே வந்து என்னை நிரூபித்து விட்டு வருகிறேன்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ண சொல்லி ரிசைன் பண்ணுவாங்கன்னு ஒரு தகவல் அடிபடுது. அந்த மாதிரி 1-2 பேர் எடுக்கலாமே தவிர எத்தனை பேரை அக்காமடேட் பண்ண முடியும்? நீங்கள் பாட்டில் திறந்து விட்டீங்களே கேட்டை அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டெழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.